வர மாட்டேன் விடுங்க. வாய் மூடு. வர மாட்டேன் விடுங்க. வாய். ஏய் நான் வா வர பேசாம. மாட்டேன் விடுங்க. எதுக்கு பழற? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? சொன்னா கேட்க மாட்டியா? சொன்னா புரியாது உனக்கு? மேல நீ ஏ ரூம்ல தான் படுக்குற. ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? நான் தான் உனக்கு அம்மா, வேற யாரும் கிடையாது. எதுக்கு நீ அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன இது? கையெடு. வலிக்குது. கையெடு. டேய் கையெடுறா. வலிக்குதுடா. இந்த விஞ்ஞான உலகத்தின் அவசரமான வாழ்க்கையில மனுஷனும் எந்திரமாவே மாறிட்டான். எந்திரம் செய்யாத ஒரு வேலைக்காக இன்னொரு மனுஷன் மேல கோவப்படுறான். உதாரணத்துக்கு கார் ரிப்பேர் ஆனா டிரைவர் மேல, குழந்தை சாப்பிடலனா ஆயா மேல கோவப்படுறான். இதே மாதிரி மும்பைல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு தம்பதி அவங்க உயிருக்குயிரான குழந்தைய கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆயா கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால ஏற்பட்ட விளைவுகளை தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்க அத்தை, இப்ப நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் ராகுல் கிட்ட கூட போன வாரமே சொன்னேன், உங்க அப்பாவோட ஆரோக்கியம் நல்லா இல்லைன்னு. ரொம்ப நாளாவே சிம்லாவில் அந்த வீட்டுல அவர் தனியா தான் இருக்காரு. கண்டிப்பா நான் போய் தாமா ஆகணும். அப்படின்னா பேசாம மாமா கிட்ட சொல்லி அவரை இங்க வர வச்சு எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ல. இத்தனை வருஷமா ஒத்துக்காத அவரு இப்ப மட்டும் ஒத்துக்குவாரா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டா உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கும். முக்கியமா ஆரியாவை உங்களால பாத்துக்க முடியாது. அத்தை, ஆரியா எங்க? எங்க? இங்க தானே இருந்தா, எங்க போனா? ஆரியா போயிட்டா? ஆரியா, 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 ஆரியா எங்க இருக்க? போனா? ஆரியா, ஆரியா எங்க இருக்க? ஆரியா எங்க இருக்கப்பா? ஆரியா நீ எங்க இருக்க? ஆரியா, ஆரியா ரோட்ல எங்க போற? ஐயோ ஆரியா, 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 ஏய் ஆ ஆ. கடவுளே, ஆரியா, ஆரியா, ஆரியா உனக்கு ஒன்னும் ஆகல? தேங்க்யூ so much. நீ என் பையனோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன ஆரியா நீ ஏன் யாருக்கிட்டையும் சொல்லாம ரோடுக்கு வந்த? இந்த மாதிரி தனியால போக கூடாதுன்னு தெரியாது? எத்தனை தடவை சொல்லிருக்க? நேரம் இல்ல. இப்ப நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். நான் வேலைக்கெல்லாம் போக கூடாது. எதுக்குன்னா நான் ஆரியாவை பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போகணும் இல்ல? அதனால நீயே ஆபீஸ்க்கு லீவ் போடு. அதானே? பாட்டி எங்க இருக்காங்க? பாட்டியா? பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க செல்லம். நாம மாட்டிட்டு அவஸ்தைப்படுறோம். பாயல், ரிலாக்ஸ். அப்பா உடம்பு சரியான உடனே அம்மா திரும்பி வந்துட போறாங்க. ஓகே, யூ டோன்ட் வரி. அது வரைக்கும் என் வேலையை விட்டுட்டு நான் வீட்ல உட்கார்ந்திருக்கணும் இல்ல? ஏய், அது வரைக்கும் நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் சார். ஆயா வேணும்னு மேடம் சொல்லியிருந்தாங்க, தம்பியை பார்த்துக்கிறதுக்காக. மேடமா சொன்னாங்க? ஆமாம் சார். பாயல், யாராவது வந்திருக்காங்களா? நீங்களா? நமஸ்காரம் அம்மா. நான் வந்துட்டேம்மா. உங்க பையனை நானே ஜாக்கிரதையா பாத்துக்குவேன். ஓகே, தேங்க்யூ வாட்ச்மேன். நீங்க உள்ள வாங்க. ராகுல்,
நான் சொன்னேன்ல நம்ம ஆரியா உயிரை காப்பாத்துனாங்கன்னு அது ஓ இவங்க தான். இவங்க தானா? தேங்க்ஸ்மா. நீங்க வீட்லயே தங்கி ஆரியாவை பாத்துப்பீங்களா? கேர்ஃபுல்லா பாத்துப்பீங்களா? ஆ கண்டிப்பா. நீங்க உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்ல. சோனா. சோனா பாய். ஓ சோனா. வாப்பா, என்கிட்ட வா. என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். வா. எனக்கு சாக்லேட்னா வேணாம். அட வாப்பா, வா. என் தங்கம். உம்மா. வாப்பா. ஆரியா அவ எது கழுவுறா? ஆரியா எங்க போனா? மை காட், ரிலாக்ஸியா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயப்படுற? ராகுல், எனக்கு ஆரியா அழற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன சொல்ற? உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா என்ன? ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். ஆரியா அழற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அவன் பாட்டுக்கு ரூம்ல அமைதியா தூங்கிட்டு இருக்கான். என்ன? சரி, என் கூட வா, நான் காட்டுறேன். பாத்தியா எப்படி தூங்கிட்டு இருக்கானு? நீ தேவையில்லாம அவனை நினைச்சு பயந்துட்டு இருக்க மண்டு. உனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காக பாயாசம் பண்ணேன். சொன்னபாய், அவனுக்கு என்ன ஊட்டிட்டு இருக்க? பாயாசம். இவனுக்கு பிடிக்கும்ல. எனக்கு தெரியாதா?
என் பையனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அவன் பாயசம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு பிடிச்ச கார்ன்ஃபிளேக்ஸை நான் ரெடி பண்ண போறேன். ஓகேவாடா? அது இல்லம்மா, அது இவனுக்கு கார்ன்ஃபிளேக்ஸ் பிடிக்காது, இவனுக்கு பாயாசம் தான் பிடிக்கும். இந்தாடா செல்லம், உனக்கு பிடிச்ச கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடு. சீக்கிரமா நீ சாப்பிட்டுடணும். ஓகே, ஓப்பன் யுவர் மவுத். ரெடி, 1. ஆர்யா, முன்னாடியே சொன்னல, இவனுக்கு பாயாசம் தான் பிடிக்கும். நீ இதை சாப்பிடுறியா? ம். ஆ, நீங்க பாத்தீங்களா ராகுல், ம் ஆர்யாவுக்கு பாயசம்னாலே சுத்தமா பிடிக்காது. அவன் எப்பவுமே கார்ன்ஃபிளேக்ஸ் தான் சாப்பிடுவான். ஆமா, திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. அவன் கரெக்டா தான் இருக்கான். உனக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல. அவனோட ஃபேவரட் அடிக்கடி மாறிட்டே இருக்க. நீ எப்பவுமே உன் வேலையில பிஸியா தான் இருக்க. அவன் கூட பழகிறதுக்கு உனக்கு எங்க டைம் இருக்கு சொல்லு? சோ பேசிக்கலி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது? அவனுக்கு பாயாசம்னா பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. போலாமா? பாய் ஆரியா. சோனா பாய், அவனை 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடு. அதே மாதிரி சாயங்காலம் கூட்டிட்டு வந்துரு. இன்னைக்கு நாம ஸ்கூல் போக வேண்டாம், வீட்லயே விளையாடலாம். நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. உனக்கு என்னாச்சு பாயல்? இப்பெல்லாம் நீ எதுக்கு இடத்துல பயந்துகிட்டே இருக்க? இங்க ஏதோ சரியில்லைங்க. இப்போ நான் வெளியில ஒரு சின்ன பையனோட நிழலை பார்த்தேன். இதெல்லாம் எனக்கு முதல் தடவையா நடக்கலங்க. இதே மாதிரி 2-3 தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன நம்புங்க. என்ன பாயல் ஏதேதோ உளறிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? யூ ட்ரஸ்ட் மீ. நான் பொய் சொல்லலங்க. நான் பார்த்ததெல்லாம் நிறுத்து பாயல். ராகுல், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ராகுல், நீங்க ஏன் என்னன்னு தெரியல. ஆரியா முன்னாடி இருந்த மாதிரி இல்லங்க. என்னை விட்டு வேலைக்கு போயிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாரு பாயல், உன் பயம் எனக்கு புரியுது. சோனா பாய் கிட்ட எப்படி பழகுறனோ அந்த மாதிரி உன்கிட்ட இருக்கிறது இல்ல. அதனால நம்ம விட்டு பிரிவா போறோம். ராகுல், நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். காலம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே மாத்திடும்.
ஆனா ராகுல், சொந்த பையனே வேற யார் மாதிரியோ பிஹேவ் பண்ணும்போது ஒரு தாயோட மனசு எவ்வளவு வேதனைப்படணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி விடுங்க. அட்லீஸ்ட் நைட் டைம்லயாவது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்குது. வா, இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சாப்பிடலாம். ம், வா. ஆரியா, வேண்டாம், அவனை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆரியா, ராகுல், ராகுல், ராகுல் எந்திரிங்க. ஆரியாவை காணோம். என்னாச்சு? ஆரியா எங்க போனே தெரியல. நீ ஒன்னும் பயப்படாத, அவன் இங்கே தான் இருப்பான். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஆரியா, 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 ராகுல், சோனாபாய், ஆ? இவன் எங்க படுத்துட்டு இருக்கா? நீ எதுக்கு அவனை உன் கூட படுக்க வச்ச? அவன் தான் ஏதோ சின்ன புள்ள தெரியாம பண்ணிட்ட. உனக்கு எங்க போச்சு அறிவு? அது வந்துமா, நான் நல்லா தூங்கிட்டேன், எனக்கே தெரியாது. நான் வேணா இவனை தூக்கி உங்ககிட்ட. தொடாத, நானே அவனை தூக்கிட்டு போறேன். ஆரியா, ஆரியா என்ன பண்ற நீ? ஆரியா, ஆரியா சொன்ன கேளு. என்னடா நீ? ஆரியா, எங்க போற நீ? எங்க போகிற? இங்க பாரு, நான் தான் உன் அம்மா, வேற யாரும் கிடையாது. என்னடா முறைச்சு பாக்குற? திமிரா? என்ன இது? கையெடு. வலிக்குது. கையெடு. டேய், கையெடுறா. வலிக்குதுடா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற?
இந்த வீட்ல தீய சக்திகள் ஏதாவது இருந்தா அது எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிரும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே அதை வெளியில அனுப்பிடுறேன். நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. நீங்க இங்கேயே இருங்க. நானே அதை கண்டுபிடிக்கிறேன். உங்க மனைவி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த வீட்ல ஒரு சின்ன பையனோட ஆத்மாவை நான் பார்த்தேன். குருஜி, நீங்க தான் ஏதாவது செஞ்சு அந்த ஆத்மாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். தயவு பண்ணி செய்யுங்க குருஜி. ஒருவேளை அந்த ஆத்மா துஷ்ட ஆத்மாவா இருந்திருந்தா இந்நேரம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆத்மா இங்க ஏதோ காரணத்துக்காக தான் வந்திருக்கு. உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புது. அது என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியல. வந்த வேலை முடிஞ்சதுன்னா அது தானாவே இந்த இடத்தை விட்டு போயிடும். இந்த மாலையை பிடிங்க. ஈஸ்வரனுடைய நாமத்தை ஜபிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. குருஜி, நான் என் பையனை கூட்டிட்டு வரேன். அவன் திடீர்னு ஏதோ வினோதமாலாம் நடந்துட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீங்க அவனையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி. பாயல், இது எடுத்துட்டு போ. வேணா ராகுல், அதுக்கு அவசியம் இல்ல. அது இல்லாமலே என்னால நடக்க முடியும். Sure. சொல்லு. ஆ நல்லா இருக்கா? ஸ்பீடா ஓட்டிட்டு போ. இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் பா. போதும், நிறுத்து. சாப்பிட்டதெல்லாம் போதும்பா. என்ன விடுங்க. அம்மா, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கால, சாப்பிட விடுங்களேன். நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? நான் வரல, என்ன அம்மாரியா விடுங்க. ஏன் புள்ள? அவனுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். வாயை மூடிட்டு வரியா? நான் வர மாட்டேன். என் கைய விடுங்க. ஆரியா, பேசாம வா. நான் வர அடம் பிடிக்காத. மாட்டேன். கைய சொன்ன கேளு. விடுங்க. இவன் தான் என் புள்ள. ஆரியா, நில்லு. குருஜி, மன்னிச்சிடுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஒண்ணும் இப்ப சாதாரண நிலைமையில இல்ல. அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இத வச்சுக்குங்க. இது தண்ணியில கலந்து அந்த தண்ணியில அவனை குளிப்பாட்டுங்க. பிடிங்க. ஏதாவது துஷ்ட சக்தி இருந்தா அது தானாவே அவனை விட்டு விலகி போயிடும். நான் மறுபடியும் வரேன். சரிங்க குருஜி. ஆரியா, நில்லு.
ஆரியா குளிக்க வா. ஏற்கனவே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுடா. பாயில் நீயே தான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லு. என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். சொனபாய், ஆ என்ன அங்க நின்னுட்டு இருக்க? வா, நீயே சொல்லு. நீ சொன்னதானே அவன் கேப்பான். தம்பி இங்க வா, குளிக்க போலாம் வா. அந்த டவல் எடுத்துக்கோ. சொனபாய், ஒரு நிமிஷம். அவனை குளிக்க வைக்கிற தண்ணில இத கலந்துடு. சொன்னது புரிஞ்சுதா? என் பையனுக்கே மந்திரம் பண்றீங்களா? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? இவன் ஏன் பையன், என்னைக்குமே ஏன் பையன்தான். நீ அந்த விபூதியை கொட்டிட்டல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. பொண்ணோட ஆசை எல்லாம் என் புள்ள உன்கிட்ட அன்பா இருக்கணும்னு தானே? அது நடக்காதடி. கிளம்பு, முதல்ல வெளியில போ. வாரியா வாண்ட. ராகுல், வரமாட்டேன், விடுங்க. ஏதாவது என்னை பண்ணு, விடுங்க, அடி நான் பின்னுடுவேன். வரமாட்டேன். பேசாம வா. என்னை விடுங்க, நான் வரமாட்டேன். இவளை இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. அவ என்ன செஞ்சா தெரியுமா? குருஜி கொடுத்த விபூதிய வாஷ் மிஷின்ல கொட்டிட்டா. என்னது? ஹேய், நீ ரொம்ப ஓர போயிட்டு இருக்க. இங்க இருந்த வரைக்கும் போது கிளம்பு. இனிமேல் இங்க உனக்கு வேலை கிடையாது. இடியட். என்னடா உனக்கு? வா, நானே உன்னை குளிப்பாட்டுறேன். வா, வாடா, வா. வர வர உனக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. ரொம்ப கெட்ட பையன் ஆயிட்ட. சொல்ற பேச்சை கேக்குறதுல உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. உன்னை என்ன அவனை அடிக்கிற வேலை வச்சுக்காத. உங்க பையனை எதுக்கு இப்ப அடிக்கிறீங்க? பிஞ்சு குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? பாயில் அவனை பெத்த அம்மா. அவ என்ன வேணா பண்ணுவா. அதை கேட்க நீ யாரு? சார், அம்மா இப்ப ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒருவேளை தம்பிய கோவத்துல வேகமா அடிச்சிட்டாங்கன்னா என்னால அது நான் உங்க பையன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இங்க பாரு, நீ இங்க இருந்த என் மூளை வேலை செய்யாத. இந்த உன் 3 மாச சம்பளம் இத வாங்கிட்டு இருந்து கிளம்புற வேலையை பாரு. போ. வேண்டாம், எனக்கு காசு வாங்கிக்கோ. வேண்டாம். இங்க இருந்து போ முதல்ல. எனக்கு இங்க இருந்தாலே போதும். உங்க பையன் எனக்கும் ஒரு பையன் மாதிரி தானே? போதும் சொன்னாபாய், ரொம்ப ஓவரா பேசாத. முதல்ல வெளியில போ. கெட் அவுட். இங்க இருந்து போன்னு சொன்னேன். சரி சார், நான் இங்க இருந்து போயிடுறேன். ஆனா கடைசியா என்ன ஒரு வாட்டி தம்பிய கொஞ்ச இடத்துக்கு மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் நான் எப்பவும் இங்க வரமாட்டேன். தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் விடுங்க. உங்களால இனிமே என் பையனை என்கிட்ட இருந்து எப்பவும் பிரிக்கவே முடியாது. இது ஏன் பையன், உங்களுக்கு புரிஞ்சுதா? இது ஏன் பையன். சொனபாய், சொன்னாபாய், ஆரியா,
சோனா பாய் கதவு தர. கதவை திறக்க சொல்றல. ராகுல் அவன் நம்ம குழந்தைய தூக்கிட்டு போறான். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஏதாவது செய்யுங்க ராகுல். என்ன சோனாபாய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? இந்த குழந்தைய வேற தூக்கிட்டு வந்திருக்க. முதல்ல இங்க இருந்து போ 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 போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னையும் என் பையனையும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க விடு. அதுக்கப்புறம் நானே போயிடுறேன். உன்னோட பையனா? ஆமா. சரி சரி, தயவு சீக்கிரம் செஞ்சு உள்ள வா. என்னை விடு. கான்ஸ்டபிள்ஸ், சோனாபாய் இங்கே தான் எங்கேயாவது இருப்பா. நீங்க 4 பக்கமும் தேடுங்க, ஒவ்வொரு வீட்லயும் தேடுங்க, எந்த வீட்டையும் விடாதீங்க. சோனாபாய் வீடு எதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். போங்க வாங்க. நீங்க என் கூட வாங்க. அடியாத்தே, போலீஸ் போலீஸ் வந்துருச்சு. அவளை பிடிங்க முதல்ல. தப்பிக்க விடாதீங்க. எங்க போய் சொல்றேன். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீ அங்கேயே உட்காரு. நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாருங்க, இவதானா அது? நில்லுங்க, என் பக்கத்துல வராதீங்க. இது இது ஏன் பையன், ஏன் பையன் தான், உங்க பையன் இல்ல. இவன் ஏன் திலீப், இவன் ஏன் திலீப் தான். பாருங்க, இவன் என்னோட திலீப் தான். நல்லா பாருங்க. எங்கடி தப்பு சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். ஏய், சைலண்டா இரு. இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லுறீங்களா? சொல்ல மாட்டேன் சார், என்ன அடிக்காதீங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்ன அடிக்காதீங்க சார். இவளுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு திலீப். சோனாபாயோட பையன் திலீப் ரோட்ல விளையாடிட்டு இருந்தப்ப கார் மோதி இறந்து போயிட்டான். தன்னோட ஒரே பையன் இறந்ததை நினைச்சு சோனாபாய் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாயிட்டாங்க. இந்த பொடி, என் நகை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. என் பையனுக்கு மட்டும் உயிர் கொடுத்துரு. என் பையன் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழ முடியாது. நான் செத்துருவேன். தன்னோட பையனை மறுபடியும் உயிரோட வர வைக்கணும்னு ஒரு மந்திரவாதியை அணுகுனாங்க. இங்க பாரு சோனாபாய், உன் பையனோட உடலை எரிச்சிட்டாங்க. அதனால அதே உடம்புல உன் பையனோட உயிரை கொண்டு வர முடியாது. நீ ஒரு புது உடம்பை எடுத்துட்டு வா. நான் அந்த உடம்புக்குள்ள உன் பையன் உயிரை கொண்டு வரேன் சோனாபாய். குழந்தை ஆர்யா மூலமா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமைஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா ஆர்யாவை தன்னோட வசப்படுத்திக்கிட்டு ஒரு நாள் அந்த மந்திரவாதி கிட்ட அவனை கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னோட சக்தி மூலமா, என் சக்தி மூலமா ஆரியனை ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி செஞ்சேன் சார். எதுக்குன்னா அவனோட ஆத்ம சக்தி பலவீனமாகணும்னு. அதுக்கப்புறம் என்னோட மாயாஜால சக்தியால திலீப்போட ஆத்மாவை நான் தேடினேன்.
நான் என்னோட மந்திர சக்தியால திலீப்போட ஆத்மாவை ஆரியனோட உடம்புக்குள்ள பொறுத்துனே சார். இல்ல இவங்க போய் சொல்றாங்க. இவன் ஏன் புள்ள ஆரியா? உண்மைதான். இப்ப இவன் திலீப் தான், நீங்களே பாருங்க. ஏ தம்பி, நீயே சொல்லுடாப்பா, உங்க அம்மா யாரு? உன்னோட அம்மா யாரு? ஆ, அம்மா அப்படின்னா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இந்த பையனோட ஆத்மா தான். அதுவும் ஏன் ஆரியாவோடது? சார் இன்னைக்கு ராத்திரி. எதுக்கு இன்னைக்கு ராத்திரினா, இன்னைக்கு ராத்திரி சிவராத்திரி. அது மட்டும் இல்ல, அமாவாசை. அமாவாசை சார். அதுக்கப்புறம் இந்த உடல் உங்க பையனோட உடல் அவ பையனோட உடலா மாறிடும் சார். என் பையன் எனக்கு வேணும் ராகுல். என் பையன் எனக்கு வேணும். என் பையன் எனக்கு திரும்ப வேணும். இங்க பாரு, நீ யார வேணா இருந்துட்டு போ. என் பையன் உடம்புல இருந்து அந்த பையன் ஆவி எடுக்கல, உன்னை கொன்னே போட்டுருவேன். என்னால அது முடியாது சார். என்னால அதை செய்ய முடியாது சார். குருஜி, அவரால் அதை செய்ய முடியும். நம்ம ஆரியாவை உடனே அந்த குருஜி கிட்ட கூட்டிட்டு போலாம். என்ன வீடுங்க, என்ன வீடுங்க, என்ன வீடுங்க சொல்றால, என்ன வீடுங்க, என்ன வீடுங்க, என்ன வீடுங்க, என்ன வீடுங்க, ஆ, ஆ, என்ன வீடுங்க. நடுராத்திரி ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். இல்லனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீயே பாரு, இதெல்லாம் ஒன்னால நடந்தது. உனக்கு கொஞ்சமாவது மன வருத்தமா மனசாட்சியா இருந்தா இந்த பையனை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு உதவி செய். புரியுதா? போ. கடவுளே, என் குழந்தை எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஆரியா, மம்மி, ஆரியா, ஆரியா,